ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன லேப் பண்ண போறோம் அப்படின்னா டிஹெச்சிபி ரிலே ஏஜென்ட் லேப் பண்ண போறோம். டிஹெச்சிபி ரிலே ஏஜென்ட் லேப். அதுக்கு நம்மளுக்கு 4 டிபார்ட்மெண்ட்ஸ், அந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல சுவிட்சஸ்லாம் நம்ம வாங்கியிருக்கோம். எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் இன்டெகிரேட் பண்றதுக்கு ரவுட்டர்ஸ் வாங்கியிருக்கோம். நம்ம முன்னாடி பேசின மாதிரி R1, R2, R3, R4ல DHCP சர்வர் கான்ஃபிகரேஷன் பண்ண போறது இல்ல. HR டிபார்ட்மெண்ட்டுக்கு, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு, டெவலப்பர் டிபார்ட்மெண்ட்டுக்கு, டெஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு 4 டிபார்ட்மெண்ட்டுக்கும் DHCP சர்வர் யாருன்னா R5 தான். R5ல இருந்து தான் இந்த 4 டிபார்ட்மெண்ட்டுக்குமே 4 டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற கிளைண்ட் பிசி எல்லாருக்குமே ஐபர்ஸ் வரப்போகுது. நம்ம எப்பவுமே போல இவங்க ஹெச்ஆருக்கு R1லயோ, சேல்ஸுக்கு R2லயோ இந்த மாதிரி அவங்கவுங்க கரஸ்பாண்டன்ட் சர்வர் கரஸ்பாண்டன்ட் ரவுட்டர்ஸ்ல நம்ம பண்ணல. டிஹெச்சிபி நம்ம ஒரு ஆப் தள்ளி வச்சிருக்கோம். ரவுட்டர் தள்ளி வச்சு நம்ம இப்போ பண்ண போறோம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் லேப் டிசைன் பண்ணிக்கலாம். டோட்டலா 5 ரவுட்டர்ஸ் தேவை. 1 2 3 4 5 4 ஸ்விட்சஸ், டெஸ்டிங்காக 2 பீசஸ் 2 பீசஸ் 2 பீசஸ் 2 பீசஸ், இன்க்ளூடிங் இது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரியே பண்ணலாம். நம்ம இங்க டிஎன்எஸ் சர்வர் வைங்க, தென் டிஎன்எஸ் சர்வர், ஐஏஎஸ் சர்வர் 2 வெப் சர்வர், எல்லா கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு குட்டியா ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணலாம். அலைன்மெண்ட் முக்கியம். ஒன் செகண்ட், ஒரு சின்ன திருத்தம் இப்படி வச்சுக்கலாம். தென் இங்க இப்படி வச்சுக்கலாமா? அலைன்மெண்ட் அழகா இருந்தாதான் பார்க்க நீட்டா இருக்கும் லேப். அதனால இது டைம் எடுத்து பண்ணணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, சென்டர் ரவுட்டர், ப்ராப்பரா கனெக்டிவிட்டி போட்டுக்கலாம். கனெக்ட் பண்றோம். ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல கனெக்டிவிட்டி ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணியாச்சு. இங்க ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இங்கே ஹெச்ஆர் சேல்ஸ் டெவலப்பர் டெஸ்ட், ஹெச்ஆர் சேல்ஸ் 2 பேருக்குமே லோக்கல் ஏரியா நெட்வொர்க், சாரி ஹெச்ஆர் சேல்ஸ் டெவலப்பர் டெஸ்ட். ஹெச்ஆருக்கும் சேல்ஸுக்கும் ஹெச்ஆருக்கும் டெஸ்ட்டுக்கும் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இவங்க 2 பேரும் சேல்ஸுக்கும் டெவலப்பருக்கும் தான் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணியாச்சு, இப்போ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இன் சென்டர் ரவுட்டர் கூட இன்டெகிரேட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். போர்ட் பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா மாடியூல் ஆட் பண்ணிக்கணும். R1 ரவுட்டர் போயிட்டு, ஆக்சுவலி இது R1 ரவுட்டர் இல்லை, R5 ரவுட்டர் நம்ம டோபாலஜி பொறுத்தளவு. மாடியூல் நம்ம எப்பயுமே எடுக்கிற மாடியூல் NM4E மாடியூல். சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, மாடியூல் ஆட் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க் மாடியூல் 4 ஈத்தர்நெட் உள்ள மாடியூல் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க, தென் கனெக்டிவிட்டி கொடுத்துக்கோங்க.
ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்தெந்த ரவுட்டர்ல என்னென்ன இன்டர்ஃபேஸ், அந்தந்த இன்டர்ஃபேஸுக்கு என்னென்ன ஐபி அட்ரஸ் வரணும், அந்தந்த இன்டர்ஃபேஸ்ல ப்ராப்பரா அந்தந்த ஐபி லேபிள் ஒட்ட போறோம். லேபிள் அடிச்சிடுவோமா? இது ஃபர்ஸ்ட் என்னென்ன ரவுட்டர்னா, இது R1 ரவுட்டர், இது R2 ரவுட்டர், இது R3 ரவுட்டர், இது R4 ரவுட்டர். சென்டர்ல இருக்கிற ரவுட்டர் தான் R5 ரவுட்டர், முக்கியமான ரவுட்டர். அவர் தான் சர்வர், டிஹெச்சிபி சர்வரை ஆக்ட் பண்ண போறாரு. சிங்கிள் ரவுட்டர், மல்டிபிள் டிஹெச்சிபி சர்வர். இப்போ ஃபாஸ்ட் இத்தரன் 0/0 ஐபி அசைன் பண்றோம். நம்ம அசைன் பண்றதுக்கு முன்னாடி லேபிள் அடிக்கணும். 20.0.1, then 20.0.2, 30.0.2, 30.0.1, 40.0.2, 40.0.1, 50.0.2, 50.0.1, 172.16.0.1, 192.168.1.1, 172.17.0.1. ஆக்சுவலி ப்ரிஃபிக்ஸ் நான் கொடுக்கல, ப்ரிஃபிக்ஸ் லென்த் கூடவே. நம்மளுக்கு அது இப்போ தேவையில்லை, நம்மளுக்கு தெரியும். நீங்க நம்ம சப்நெட்டிங்லாம் எதுவும் பண்ணல, ஜஸ்ட் நம்ம அப்படியே கொடுக்கணும். சரி, வேற என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராப்பரா ரவுட்டர்ல இருக்கிற இன்டர்ஃபேஸஸ்க்குலாம் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் R1 ரவுட்டர் ஓபன் பண்ணுங்க. 2 இன்டர்ஃபேஸ் இருக்கு, 2 இன்டர்ஃபேஸுக்கு ஐபி கான்ஃபிகரேஷன் பண்ணணும். நோ, நான் ரவுட்டர்ல இன்டர்ஃபேஸ்க்கு ஐபி அட்ரஸ் அசைன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நோட் பேட் எடுத்து நான் என்ன பண்ண போறேன்றதை ரைட் பண்ணிக்கிறேன். R1 ரவுட்டர்ல என்ன கான்ஃபிகரேஷன் அப்படின்னா, இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் இத்தர்நெட் 0/0 ஐபி அட்ரஸ் 10.0.1 என்ற ஐபி அட்ரஸ் வரப்போகுது, சப்நெட் மாஸ்க் வரப்போகுது. நோ ஷட் அடிக்கிறேன், தென் எக்ஸிட் அடிக்கிறேன். தென் இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் இத்தர்நெட் 0/1 என்ற இன்டர்ஃபேஸ்ல ஐபி அட்ரஸ் 20.0.1 ஐபி அசைன் பண்றேன், சப்நெட் மாஸ்க் கொடுத்துறேன், நோ ஷட் அடிக்கிறேன், எக்ஸிட் அடிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் கான்ஃபிக் டி கொடுக்கணும். இதே தான் R2லயும், இதே தான் R2லயும் காப்பி பேஸ்ட் பண்றேன். இங்க என்ன பண்ணணும்னா, R2ல 0/0ல 172.16 வரணும். 0/0ல 172.16, 0.1, 228.228.0.0, then 0/1 என்ற இன்டர்ஃபேஸ்ல 30 வரணும். 30.0.1, 258.0.0. R2 கான்ஃபிகரேஷன் இது. தென் R3க்கு என்ன கான்ஃபிகரேஷன் வரணும் அப்படின்னா, R3க்கு 0/0ல 192.168.1.1, 192.168.1.1, 255, no shut, exit. ஃபாஸ்ட் எத்தனை 0/1க்கு 40.0.1 ஐபி அட்ரஸ் கொடுக்கணும், போட்டாச்சு. தென் R4க்கு சாரி 0/0, R4ல 0/0 என்ன ஐபி அட்ரஸ் கொடுக்கணும்னா 172 17.0.1 58.58.0.0 0/0 அப்படின்ற இன்டர்ஃபேஸுக்கு
0/1ன்ற இன்டர்ஃபேஸுக்கு 50.0.1 258.0.0 ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணணும். ஜஸ்ட் நான் என்ன பண்றேன் கவனிங்க, காப்பி பண்றேன். காப்பி R1 போங்க, எனபிள் மட்டும் அடிச்சு கான்ஃபிக் எல்லாம் நம்ம அடிக்க தேவையில்லை, நம்ம கொடுத்தாச்சு. பேஸ்ட் பேஸ்ட் பண்ணினா ரெண்டு இன்டர்ஃபேஸும் ஐபி ப்ராப்பரா அசைன் ஆயிருக்கா? நோ ஷட் அடிச்சு அதே எக்ஸிட் அடிச்சிடுச்சு. எக்ஸிட் அடிச்சுட்டு வெளியே வந்துட்டாரு. ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா அசைன் ஆயிருக்கும் ஐபி அட்ரஸ்லாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் R2. R2ல அப்படியே காப்பி பேஸ்ட். இப்படி ஒரு மெத்தட் இருக்குதுன்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் ஐபி அசைன் ஆயிடுச்சு. செக்கிங்காக ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப் பர்ஃபெக்டா ஐபி அசைன் ஆயிருக்கு. R2ல நான் ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாத்துலயும் கொடுக்க மிஸ் பண்ணிருக்கேன். ஹோஸ்ட் நேமும் கொடுத்துருக்கலாம் கீழே. ஹோஸ்ட் நேம் R3. R1ல ஹோஸ்ட் நேம் செட் பண்ணலாம். ஹோஸ்ட் நேம் R1. R2ல ஹோஸ்ட் நேம் R2ல ஹோஸ்ட் நேம் R2. R3ல ஹோஸ்ட் நேம் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணலாம். இங்க கொடுத்தாச்சு ஹோஸ்ட் நேமோட. ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட். வந்துச்சா ஹோஸ்ட் நேமோட? சரி, நெக்ஸ்ட் R4 போங்க. R4ல ஹோஸ்ட் நேம் கொடுக்குறோம், காப்பி பேஸ்ட். enable configuration terminal paste. show IP interface brief கொடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டா எல்லாத்துலயும் ஐபி அசைன் பண்ணியாச்சு. ஆனா இந்த சென்டர்ல இருக்கிற ரவுட்டர் மட்டும் நம்ம கண்டுக்காமே இருக்கும். அதனால சென்டர்ல இருக்கிற ரவுட்டருக்கு ஒரு கான்ஃபிகரேஷன் போடுவோம். அவர்தான் மெயின் ரவுட்டர் R5 ரவுட்டர். R5 ரவுட்டர்ல ஹோஸ்ட் நேம் R5 வரணும். இதுல 0/0 அப்படின்ற இன்டர்ஃபேஸுக்கு ஐபி 20.0.2 258.0.0 0/1ன்ற இன்டர்ஃபேஸுக்கு ஐபி 50.0.2 258.0.0 then ஜஸ்ட் இங்க ரெண்டு இன்டர்ஃபேஸ்க்கு ஈத்தர்நெட் 1/0 ஈத்தர்நெட் 1/0க்கு 30.0.0.2 கொடுத்தாச்சு. ஈத்தர்நெட் 1/1க்கு 40.0.0.2 அதுவும் கொடுத்தாச்சு. ஓகே, நீங்க சொல்ற மாதிரிலாம் டோபாலஜி டிசைன் பண்ண மாதிரி டோபாலஜி எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம கொடுத்தாச்சு. ஜஸ்ட் காப்பி அண்ட் R5 போயிட்டு நோ எனபிள் ஜஸ்ட் பேஸ்ட் தான். ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப். ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப் பர்ஃபெக்டா வருதா? அவ்வளவுதான், முடிஞ்சது. இப்போ எல்லா ரவுட்டருக்கும் ப்ராப்பரா ஐபி கான்ஃபிகரேஷன் முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? யாரா சொல்றீங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்ன்றது? ஸ்பீடா டிஃபால்ட் ரூட் ஃபர்ஸ்ட். டிஃபால்ட் ரூட் கொடுக்கணும். எத்தனை ரூட்? 4 ரூட் இருக்கு. டிஃபால்ட் ரூட். ஸ்டாட்டிக் ரூட் எங்க போடுவீங்க மனுஷா? R5ல சார். யாராருக்கெல்லாம் ஸ்டாட்டிக் ரூட் போடுவீங்க மனுஷா? 4 ரவுட்டருக்குமே போடுவோம் சார். 4 ரவுட்டரா? 4 ரவுட்டரா 4 நெட்வொர்க்கா? நெட்வொர்க் சார். 4 நெட்வொர்க். சரி, இப்போ R1 போயிட்டு டிஃபால்ட் ரூட் எழுத போறோம்னா அதை அப்படியே டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சுக்கலாம். கம்பெனில இப்படிதான் பண்ணுவோம். எதனா கான்ஃபிகரேஷன் பண்ண போறோமா, டாக்குமெண்டேஷன் அப்படியே பண்ணி வச்சுக்கலாம். பண்ணுவோம். யார் வந்தாலும் டிஃபால்ட் ரூட், யார் வந்தாலும் எங்க போகணும்னா 20.0.2. தென் R2ல
ஐபி ரூட் யார் வந்தாலும் சொல்றீங்களா யாருன்னா ஆன்லைன்ல இல்ல ஆஃப்லைன் 30 30 30.0.0.2 ஓகே தென் R3ல ஐபி ரூட் 0 0.0 யார் வந்தாலும் 40.0.0 2 தென் R4ல ஐபி ரூட் யார் வந்தாலும் 50. 50 கரெக்டா சொல்லுங்க R4 கரெக்ட் தான் 2.0.2 சரி ஓகே டாக்குமெண்டேஷன் பண்ணியாச்சு இப்போ அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணோம் பட் நான் இங்க எழுதிக்கிறேன் ஐபி ரூட் யார் வந்தாலும் 20.0.2 R1 முடிஞ்சது R2ல ஐபி ரூட் யார் வந்தாலும் 3.0.2 தென் R3 ஐபி ரூட் யார் வந்தாலும் 40.0.2 தென் R4ல ஐபி ரூட் யார் வந்தாலும் 0.0.2 பர்ஃபெக்டா 4 டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற 4 ரவுட்டர்ல எட்ஜ் ரவுட்டர்ல இருக்கிற 4 நெட்வொர்க்குமே ரூட் பர்ஃபெக்டா டிஃபால்ட் ரூட் போட்டாச்சு ரவுட்டர்ல ஸ்டாட்டிக் ரூட் எழுத போறோம் R5 ரவுட்டர்ல அது எப்படின்னா ஐபி ரூட் 10 நெட்வொர்க் போகணும்னா என்ன போடுவீங்க First subnet 255. 0.0 next stop Next up 20. 20.0.0 20.0.0.1. one, 10 one. network ரானே போறாங்க. போட்டாச்சு ஓகே நெக்ஸ்ட் ஐபி ரூட் 17.16 நெட்வொர்க் போகணும்னா என்ன போடுவீங்க 16 30 0.0.0 3.0.0.1 1 ஐபி ரூட் தென் 168.1.0 நெட்வொர்க் போகணும்னா .0 4.0.0.1 ஐபி ரூட் 172.17.0.1 சாரி 0.0 258.258.0.0 இந்த நெட்வொர்க்கு போகணும்னா நெக்ஸ்ட் ஸ்டாப் 50.0.0.1 அப்படியே இதை அப்படியே காப்பி பண்ணி வேற R5ல அப்படியே பேஸ்ட் ஓகே நல்ல விதமா நம்ம என்ன பண்ணிருக்கோம் ரூட் எல்லாம் போட்டிருக்கோம் எல்லாம் ஓகே தான் ரவுட்டர்ல இன்டர்ஃபேஸ் ஐபி கான்ஃபிகரேஷன் பண்ணிருக்கோம் எல்லா ரவுட்டருக்கும் அப்புறம் ரவுட்டர்ல டிஃபால்ட் ரூட் 4 ரவுட்டருக்கு இன் பிட்வீன்ல இருக்கிற R5 ரவுட்டருக்கு ஸ்டாட்டிக் ரூட் எல்லாம் முடிஞ்சது ஆனா இன்னும் நம்ம ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ணல என்ன கான்ஃபிகரேஷன் முக்கியமான DHCP relay டிஹெச்சிபியும் கான்ஃபிகரேஷன் பண்ணல அந்தந்த ரவுட்டர்ல டிஹெச்சிபி ரிலே ஏஜென்ட்டும் கான்ஃபிகரேஷன் பண்ணல அப்போ நம்ம இப்ப எடுத்திருக்கிற டாபிக்கே வந்து டிஹெச்சிபி ரிலே ஏஜென்ட் இதுதான் டாபிக்கே ஸோ அப்போ கண்டிப்பா டிஹெச்சிபி இல்லாம எப்படி இருக்கு டிஹெச்சிபி இல்லாம இருக்க வாய்ப்பே இல்லை அப்போ டிஹெச்சிபி கான்ஃபிகரேஷன் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டிஹெச்சிபி கான்ஃபிகரேஷன் R5ல என்ன கான்ஃபிகரேஷன் வரணும் மொத்தம் 4 டிபார்ட்மெண்ட்டுக்கும் டிஹெச்சிபி சர்வர் R5ல தான் பண்ண போறோம் அது நோட் பேட் ஓபன் பண்ணிட்டு R5ல ஐபி டிஹெச்சிபி பூல் HR நெட்வொர்க் 10.0.0 நெட்வொர்க்குக்கு 258.0.0 போடாச்சு நெக்ஸ்ட் டிஃபால்ட் ஐஃபன் ரவுட்டர்
default hyphen routed default hyphen router 10வது எழுதுறோம் கேட்வேவும் சேர்த்து கொடுக்குறோம் DNS சர்வர் DNS சர்வரை இங்க நம்ம தீர்மானிச்சிடும் இவர்தான் DNS சர்வர் DNS சர்வர் வந்து DNS சர்வர்னாலே ஸ்டாட்டிக்கா கொடுப்போம் இந்த சர்வருக்கு ஸ்டாட்டிக் தான் ஐபி அட்ரஸ் கொடுக்குறோம் இந்த சர்வருக்கு ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் 1.200 ஸ்டாட்டிக்கா இந்த சர்வர்ல போயிட்டு ஸ்டாட்டிக்காவே கொடுத்துருங்க 192.168 1.200 தென் கேட்வே 192.168.1.1 கேட்வே மறக்கவே கூடாது கரெக்டா கொடுத்துடணும் DNS சர்வர் இன்னும் கான்ஃபிகரேஷன்ல நம்ம ஐபி தான் அசைன் பண்ணிருக்கிறோம் இப்போ என்ன பண்றோம் DNS சர்வர் போயிட்டு DNS hyphen server 192.168.1.200 HRDHCP சர்வர் முடிஞ்சது காப்பி ஒரு தடவை பேஸ்ட் பண்ணிடலாம் ஓகே பர்ஃபெக்டா எடுக்கிறாரு இப்போ நெக்ஸ்ட் போலாம் சேல்ஸ் இவர் வந்து சேல்ஸுக்கு 72.16.0.0 258.258.0.0 டிஃபால்ட் கேட்வே சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பிசிக்குள்ள என்ன வரணும்னா 16.0.1 வரணும் DNS சர்வர் மாத்தணுமானா மாத்தக்கூடாது அதேதான் அப்படியே காப்பி பேஸ்ட் இப்போ இது யாருன்னா டெவலப்பர் 192.168.1.0 258.258.258.0 default gateway 192.168.1.1 DNS server அதுதான் மாத்தக்கூடாது அப்படியே இருக்கட்டும் then test டிபார்ட்மெண்ட்டுக்கு 172.16.17.0.0 default 0.1 default gateway கொடுத்தாச்சு இதுதான் அப்படியே காப்பி அண்ட் ரவுட்டர் போங்க அப்படியே பேஸ்ட் தான் முடிஞ்சது ஷோ ஐபி DHCP pool அப்படின்னு போட்டா 4 ரவுட்டரு சாரி 4 DHCP சர்வர் இருக்கா அப்படின்றத பாருங்க எத்தனை இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஷோ ஐபி DHCP poolன்னு போட்டா ஹெச்ஆருக்கு வந்திருக்கா ஓகே வந்திருக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கா ஓகே டெவலப்பர் வந்திருக்காரா ஓகே டெஸ்ட் வந்திருக்காரா ஓகே எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இங்க வந்திருக்காரு சரி இப்போ ஐபி கேட்டா ஐபி வருமா வராது சார் சொல்றீங்களா வராது சார் வராது வேற யாருன்னா என்ன வராது. சொல்றீங்க வெயிட் நான் இங்க DHCP சர்வரே கான்ஃபிகரே பண்ணி முடிச்சாச்சு இன்னும் வராதுன்றீங்க அதான் கேக்குறேன் இன்னும் யார் வரல ரிலே கான்ஃபிகர் பண்ணி ரிலே பண்ணுமா எஸ் ஓகே ரிலே எங்க பண்ணும் மனிஷா பண்ற மாதிரி இருந்தா ரவுட்டர் R1 R4 R2 R3 ல பண்ணுங்க ஓகே இந்த 4 ரவுட்டர் ரிலேஜன் பண்ணணும் சரி ஓகே சரி இப்போ R1ல DHCP ரிலேஜன் பண்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா 2 இன்டர்ஃபேஸ்ல ஏதோ ஒரு இன்டர்ஃபேஸ்ல தான் ரிலேஜன் பண்ணுவீங்க 2 இன்டர்ஃபேஸ்ல எந்த இன்டர்ஃபேஸ்ல ரிலேஜன் பண்ணுவீங்க FA ஃபர்ஸ்ட் லேன்ல சார் FA 0/0 சூப்பர் ஸோ எப்பயுமே லேண்ட் சைடு தான் DHCP ரிலேஜன் பண்ணணும் அதுக்கு நான் R1 லாகின் பண்ணி அதுக்கு முன்னாடி நான் ஒரு இது காட்டிடுறேன் உங்களுக்கு ஐபி வருதான்னு காட்டிடுறேன் ஐபி வருதான்னு பார்த்தீங்கன்னா ஐபி வர வாய்ப்பே இல்லை அப்பிப்பா ஐபி அசைனா இருக்காரு இதுக்கு பேர் அப்பிப்பா ஐபி அப்படின்னு சொல்லுவாங்க இதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம் இந்த பிசில இருந்து நீங்க DHCP ஐபி கேட்டா ஐபி வரல DHCP ஃபைல்டுன்னு வந்துடுச்சு சரி ஓகே அதே இப்போ ரிலேஜன் பண்ணிட்டு ஐபி கேட்கலாம் R1 போறேன் R1ல இன்டர்ஃபேஸ் பாஸ் எத்தர்நெட் 0/0 இன்டர்ஃபேஸ் போயிட்டு DHCP ரிலேஜன் கான்ஃபிகரேஷன் எவ்வளவு சிம்பிள்ன்றத பாருங்க
ஜஸ்ட் ஐபி ஹெல்பர் ஐஃபன் அட்ரஸ் இந்த ரிலேஜன் கிட்ட நம்ம டிஹெச்சிபி சர்வர் யாருன்றத சொல்லணும். டிஹெச்சிபி சர்வர் யாருன்னா 20.0.0.2 ரீச் பண்ணா டிஹெச்சிபி சர்வர் கிடைச்சிரும். அப்போ டிஹெச்சிபி சர்வர் யாருன்னு எப்படி சொல்லுவோம்னா யாருன்னா என்ன டிஹெச்சிபி பேக்கெட் வந்தா அந்த பேக்கெட்டை 20.2க்கு அனுப்பிடுங்க. 20.2க்கு அனுப்புனா 20.2 நீங்க அனுப்பிட்டாலே அந்த இன்டர்ஃபேஸ்க்கு ரீச் ஆயிட்டாலே அந்த இன்டர்ஃபேஸ் ஆக்சுவலி டிஹெச்சிபி சர்வர் கூட தான் கனெக்ட் இருக்கு. ஆக்சுவலி இந்த ரவுட்டர்ல தான் இருக்குது டிஹெச்சிபி சர்வர். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்றோம், இந்த ரவுட்டர்ல இருக்கிற இந்த இன்டர்ஃபேஸ்ல இருக்கிற டிஹெச்சிபி ரிலேஜன் என்ன சொல்றோம், 20.0.0.2 தான் உன்னோட சர்வர் ஐபி, டிஹெச்சிபி சர்வர் ஐபி அப்படின்னு இங்க இருக்கிற ரிலேஜன் கிட்ட சொல்லிடுறோம். அப்ப இங்க இருக்கிற ரிலேஜன் கிட்ட என்ன சொல்றோம்னா ஐபி ஹெல்பர் ஐஃபன் அட்ரஸ் 20.0.0.2 முடிஞ்சது. அவ்வளவுதான் அவ்வளவுதான் டிஹெச்சிபி ரிலேஜன் அவ்வளவுதான் முடிஞ்சது கான்ஃபிகரேஷன். அதுக்கு மேல கான்ஃபிகரேஷன் இல்லை. க்ளோஸ் பண்ணுங்க. இப்ப யாருன்னா சொல்றீங்களா நான் இந்த ரவுட்டர் போறேன், இந்த ரவுட்டர்ல எந்த இன்டர்ஃபேஸ கான்ஃபிகரேஷன் பண்ணணும், 0/0 0/1 0/0 0/0ல இருந்து டிஹெச்சிபி ரிலேஜன் ஐபி என்ன சொல்வீங்க? 30.0.0.2 30.0.0.2. சரி, நெக்ஸ்ட் இந்த ரவுட்டர் இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் 0/0 ஐபி ஹெல்பர் ஐஃபன் அட்ரஸ் 40.0.0.2. தஸ்லிமா சொல்றீங்களா R4ல டிஹெச்சிபி ரிலேஜன் ரெண்டு இன்டர்ஃபேஸ்ல எந்த இன்டர்ஃபேஸ்ல பண்ணணும்? 0/1 சார். ரெண்டு இன்டர்ஃபேஸ்ல எந்த இன்டர்ஃபேஸ்ல டிஹெச்சிபி ரிலேஜன் பண்ணணும்? எது லேன்? லேன் வந்து 0/0 சார். அப்ப அதை தானே பண்ணுவோம். சரி, அப்போ டிஹெச்சிபி ரிலேஜன் பண்ற மாதிரி இருந்தா சர்வர் ஐபி என்ன கொடுப்போம் ரிலேஜன் கிட்ட? 50.0.0.2. ஓகே, ஐபி ஹெல்பர் ஐஃபன் அட்ரஸ் 50.0.0.2 முடிஞ்சது. இப்போ முன்னாடி டிஹெச்சிபி ஃபைல்டுன்னு வந்தது, இப்போ நான் ஐபி கேட்கறேன். ஸ்டாட்டிக்ல இருந்து டிஹெச்சிபி மாத்திட்டு ஐபி கேட்கறேன். ஐபி கேட்டா வந்துட்டாரு ஐபி, சாரி ஐபி கேட்டா ஐபி வராரு. திருப்பி ஒரு தடவை மாத்தி போகலாம், வராரு. அற்புதமா என்னன்னா டிஎன்எஸ் ஓட வராரு. சரி, நெக்ஸ்ட் இவங்களதுல கேட்கலாம். ஓகே, ஐபிலாம் பர்ஃபெக்டா வருது. இங்க பாத்தீங்கன்னா ஐபி எல்லாமே பர்ஃபெக்டா வருது. சரி, இப்போ ரெண்டு ஐஏஎஸ் சர்வர் எடுத்தோம். நம்ம ரெண்டு ஐஏஎஸ் சர்வரையும் கான்ஃபிகரேஷன் பண்ணிடலாம். இது வந்து இந்த ஐஏஎஸ் சர்வர் வந்து ccna.com சர்வர். இந்த சர்வர் ஐஏஎஸ் சர்வர் ccnp.com. இவங்க ரெண்டு பேருக்கும் நான் ஸ்டார்டிங் மெத்தட்ல ஐபி அசைன் பண்ணிக்கிறேன். ஏன்னா சர்வர் ஒன் 172.16.0.1. இப்போ நான் என்ன பண்றேன், இவங்க ரெண்டு பேருக்குமே ரிஜிஸ்ட்ரேஷன் இங்க போடணும். ஓகே, சரி போட்டுடலாம். சர்வீஸ் தென் டிஎன்எஸ் ஆன் பண்ணுங்க. www.ccna.com யாருன்னா கேட்டு வந்தா 172.16.0.200 add www.ccnp யாருன்னா கேட்டு வந்தா அவங்களுக்கு 172.17.0.200 அப்படின்னு ஐபிஎஸ் கொடுங்க அப்படின்னு டிஎன்எஸ் சர்வர்கிட்ட சொல்லியாச்சு. ரிஜிஸ்ட்ரேஷன் போட்ட அப்புறம் அப்படியே இது ஐபிஎஸ் மட்டும் ப்ராப்பரா அசைனா இருக்குன்றதை பார்த்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. இதுக்கு மேல வேலை இல்லை. இப்போ இந்த ரெண்டு சர்வரை கான்ஃபிகரேஷன் பண்ணிடலாம்.
அதுக்கு ஐபிஎஸ் இருக்கா ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர்கிட்டயும் ஐபிஎஸ் இல்ல 107.16.0.200 107.16.0.200 கேட்வே கண்டிப்பா கொடுங்க, மறந்துடாதீங்க. இங்க டிஎன்எஸ் சர்வர்லாம் சொல்ல தேவையில்லை. க்ளோஸ் பண்ணுங்க. சர்வீஸ் HTTP ஆன் பண்ணுங்க. HTTPS தேவையில்லை. index.html பேஜ்ல வெல்கம் டு CCNA ப்ளூ கலர்ல இல்ல, ரெட் கலர்ல காட்டு. தென் சைஸ் ஒரு சைஸ் வந்து ஒரு 6 காட்டு. கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டு. பேஜ் சென்டர்ல இருக்கணும். CCNA வெல்கம் டு CCNA சென்டர்ல வரணும். சைஸ் வந்து 6. தென் CCNP சர்வீஸ், அதுக்கு முன்னாடி ஐபிஎஸ் தேவை 172.17.0.200 172.17.0.1 கேட்வே மறந்துடக்கூடாது, முக்கியம். சர்வீஸ் HTTPS ஆஃப் பண்ணுங்க, தேவையில்லை. HTTPல இதுல வெல்கம் டு CCNA அப்படின்னு போடுறோம். இது வந்து கிரீன் கலர்ல காட்டணும். CCNP சார். ஓ CCNP, சாரி CCNP. சிக்ஸ் காட்டணும். கலர் வந்து பச்சை கலர்ல காட்டணும், கிரீன் கலர். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், இந்த பிசில இருந்து ஜஸ்ட் www.ccna.com ccna.com போட்டு என்டர் அடிச்சா அவுட்புட்டு நம்மளுக்கு வரணும். வரலனா கண்டிப்பா வரும், கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா ஐ திங்க் ஓகே வந்துச்சு. ஓகே, CCNP www.ccnp.com என்டர். சூப்பர். டவுட் இருந்தா கேட்கலாம்.